தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். சங்கீதம் 40 அதிகாரம் 11 வசனம். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நிர்மூலமாகாதபடிக்கு அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. பிசாசானவன் நம்மை விழுங்குவதற்காக, அழிப்பதற்காக வகை தேடி சுற்றி திரிகிறான். அதற்கென்று அவன் சில மனிதர்களையும் தனக்காக உபயோகிக்கிறான். சில பொல்லாத மனுஷர்கள் பிசாசின் கையில் ஆயுதங்களாக உபயோகிக்கப்படுகிறதினால் நல்ல மனிதர்களை, விசேஷமாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களை பலவித தொல்லைக்குள்ளாக்குகிறார்கள். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற மக்களுக்கு தமது தெய்வீக சமாதானத்தை தந்து உண்மை உள்ளவராக இருந்து சகல பொல்லாங்கினின்றும் அற்புதமான விதங்களில் காப்பாற்றுகிற அருமையான தெய்வமாக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலும் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாமல் காக்கிறவர். ஒரு அலுவலகத்தில் ஒருவர் தேவ பக்தியோடு தன் காரியங்களை கண்ணும் கருத்துமாய் செய்து வந்தார். உடன் ஊழியர்களோ உல்லாசமாய் இருந்து வேலை செய்யாமல் காலம் கழிக்க விரும்பினார்கள். இவர் அதற்கு தடையாக இருந்ததினால் இவரை பொய்யான விதங்களில் பிரச்சனைகளுக்குள்ளாக்கி வந்தனர். ஆனால் அவரோ தெய்வீக அன்போடு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து தன் உண்மையை தொடர்ந்து கடைபிடித்து வந்தார். ஆனால் அவர்களோ அவரை எப்படி காட்டி கொடுக்கலாம், கீழே விழத்தள்ளலாம் என்று பல்வேறான சூழ்ச்சியில் ஈடுபட்டார்கள். வேலையில் இருந்தே நீக்கிவிடும்படியான சூழ்நிலையும் வந்தது. ஆனாலும் அவர் தன் உறுதியிலிருந்து விலகவே இல்லை. கடைசியில் அவருக்கு விரோதமாக அவர்கள் செய்த முயற்சிகள் ஒன்றும் பலனளிக்காதபடி கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. மாத்திரமல்ல, அவர்களில் ஒரு சிலர் அவருடைய வாழ்க்கை இத்தனை கேடான சூழ்ச்சிகளின் மத்தியிலும் மென்மேலும் உயருவதை, ஆசீர்வதிக்கப்படுவதை கண்டு அவன் ரகசியத்தை அறிந்து ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக மாறினார்கள். ஆம், பொல்லாதவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் தேவனோ தமது கிருபையினாலே நம்மை பாதுகாத்து கைவிடாமல் காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இன்று நினைத்து உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான ஜெபம். என் இரட்சகரே, எனக்கு விரோதமாக எத்தனை பேர் தீங்கு நினைத்தாலும் உம் கிருபையும் உண்மையும் இன்று எனக்கு போதுமானதாக இருக்கிறபடியால் நான் எத்தனை பாக்கியசாலி என்று எண்ணி இதை செய்ய வல்லமையுள்ளவரும் கிருபையினாலும் உண்மையினாலும் காக்கிறவரும் ஆகிய என் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.